ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம டீயோட மேரிட் ஹிஸ் எனிமி சிஸ்டர் தான் அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் தயாங்க பார்க்கறதுக்கு அப்படியே ஆஃபீஸ் வந்த ஜிமினோ நீங்களே கொடுத்துட்டு போங்க ஃபைலன்னு சொல்லுவோம். இந்த அண்ணா நம்மளை நல்லா கோத்து விட்டார் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து அப்படியே தயாங்க ரூமில் பதறிக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அவனோ அப்படியே உங்களை பார்த்து உள்ளவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். அப்படின்னு வந்து டேபிள் முன்னாடி இப்போ அந்த ஃபைலை வச்சுட்டு நீங்கள் நிற்க ஆனோம் அப்படியே நிமிந்து உங்களை பார்த்துட்டு இப்படி ஃபைலை வச்சுட்டு நிற்கிறதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிறான். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முழிக்க, ஏய் அதெல்லாம் சரி, இன்றைக்கி அங்கே வந்ததை ஏன் என்கிட்ட சொல்லலை, ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணதெல்லாம் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இன்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் அவன் கேட்ட கேள்வி அவன்கிட்ட திருப்பி கேட்குறீங்க. அவனா உங்களை அப்படியே கொலவெறியோட முறைக்கா. நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி மோச்சு பயமுறுத்துறாரு, தெரியாமல் தானே கேட்டேன் அப்படின்ட்டு, சாரி எனக்கு தெரியாது, இனிமேல் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படிங்கிறீங்க. ஆனோ சரி, ஆமாம் அந்த 5 lakhs வாங்கிட்டு போனாங்களா, அப்படி தானே எப்போவும் கணக்கு வரும் அப்படின்னு கேட்குறான். இல்லை அப்படின்னு வாயில் சொல்லாமல் மண்டையாட்டுறீங்க. அவனோ அப்படியே நிமிந்து பார்த்து, ஏய் வாயில் என்ன கொல்கட்டியாக வச்சுருக்க, வாய் தந்து சொல்ல மாட்டியா அப்படிங்கிறான். இல்லைங்க பணம்லாம் எதுவும் வாங்கலை அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, குட் இம்ப்ரூவ்மெண்ட், உனக்கு இப்போ பரவாயில்ல அப்படிங்கிறான். ஏப்பா எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட், பெரிய பாராட்டு தான், இது இவர் வாயிலேருந்து வர்றது பெருசு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. நீங்களோ சரி டைம் ஆகிட்டே இருக்கு அப்படின்ட்டு, எங்கள் மணி ஆயிடுச்சு நான் கிளம்பட்டுமா அப்படின்னு அப்படியே பதறி கேட்க, அவனும் சட்டுன்னு உங்களை அப்படியே முறைக்க, நீங்கள் ஒரு நிமிஷம் பயந்து போய் அப்படியே ஹார்ட் வாய் வழியாக வெளியே வர அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இப்படிலாம் பார்க்காதுடா பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே உடனே பார்க்க. அவனும் என்ன சொன்ன, எனக்கு சரியாக கேட்கல, எங்க இப்போ நீ சொன்னதை என்கிட்ட வந்து சொல்லு அப்படிங்கிறான். அது சரி அப்படின்ட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு நகரல, அப்படியே நின்றுட்டு, இன்றைக்கி நம்மளை நடந்து போக வைக்க முடிவு பண்ணிட்டான் போல், கேபு கிடைக்காம நட்ராஜ சர்வீஸ் தான் அடி. நீங்கள் அப்படியே மெதுவாக அவன் பக்கத்தில் போகிறீங்க. போயிட்டு எதுவுமே பேசலாம், அமைதியாக நின்றுட்டு அவனை பார்க்க கூட இல்லை, எங்கேயோ ஒரு பக்கம் இப்படி பார்த்துட்டுக்கா. இப்போ தயங்க நிமிந்து உங்களை பார்த்தவன், ஒவ்வொரு டைமும் நான் தான் மேடமை நிமிந்து பார்க்கணுமோ, ஏன் இவன் என்னை பார்க்க மாட்டாளா, ஏய் என்னை பாடுறி அப்படின்னு கத்த. நீங்கள் உனக்கு ஏன் பார்க்குறேன்னு திட்டினான், இப்போ பார்க்கலன்னு திட்டுறான், இவன் நான் என்ன பண்ணுறது, சரியான இடியட் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பொறிஞ்சிட்டு நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. பாவமா அவனும் உங்களை அப்படியே குறுகுன்னு பார்க்க, தீ காம பார்வையால் இருக்குது அப்படின்னு அவன் பார்வை கூட அவங்களுக்கு தெரியாது, அதை அவங்களால பார்க்கவே முடியல, இதுக்கு நான் பார்க்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு பயத்தில் அவன் பார்வை அப்படியே உங்களை அங்கலங்கலமாக ரசிக்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. ஐயோ இது சரியில்லையே அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ளே அபாய சங்க ஊத டக்குன்னு பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே 2 ஸ்டெப் வச்சுருப்பீங்க. பின்னாடி இந்த சோஃபாவை கவனிக்காமல் நீங்கள் அதில் தட்டி கீழே உள்ள போகிறீங்க. இங்கே தயங்கோ நீங்கள் நகரும் போதே டக்குன்னு எழுந்து அவனோட கோட்டை கழட்டி அவன் உட்காந்து இந்த சேரில் போட்டு அப்படியே பட்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு வந்திருப்பான். நீங்கள் பயந்து பின்னாடி போகவும் கரெக்டாக வரவும் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் பயந்து சோஃபாவில் தட்மாடி விழுக உங்களை பிடிக்கிறேன்னு சொல்லி அவனும் இப்போ உங்கள் மேலேயே விழுகிறான். 2 பேரும் சேர்ந்து சோஃபாவில் பொத்துன்னு விழுறீங்க. அவன் உங்கள் மேலே விழுந்ததில் உங்களுக்கு எலும்பெல்லாம் முறிஞ்சு போகிறாங்க. அத்தாடி என்ன வெயிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு, உங்களால் அவனை அசைக்க கூட முடியாது. ஸோ நீங்கள் அப்படியே கீழே பயந்து கோழி குஞ்சு மாதிரி படுத்துட்ருக்க, கண்ணை இறுக்கி மூடிட்டுருக்கீங்க பயத்தில், எங்கே அடிச்சு போடுவானோ அப்படிங்கிற பயம்தான். அவனுக்கோ என்ன இது, நான் யாரை பார்த்து இவ்வளோ ஸ்லிப் ஆனதில்லை, இவகிட்ட மட்டும் ஏன் இப்படி ஆகுறேன், சாதாரண ஒரு ஈர்ப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனே ஒரு இதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டு அப்படியே அவங்கள ஒத்து பார்க்குறான். நீங்களும் கண்ணை இறுக்கி மூடிட்டு பயத்தில் உள்ளுக்குள்ளே ஐபாலை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அதை பார்க்கும்போது அவனுக்கே லைட்டாக சிரிப்பு வருது. என்ன நினச்சானோ உங்கள் கண் அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி படக்குன்னு துடிச்சிட்டு இருக்குது, அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே வந்த உங்கள் கண்ணில் அப்படின்னு கிஸ் பண்ணா, நீங்களும் அவன் கிஸ் பண்ணதில் அப்படியே இப்போ கண்ணை மெதுவாக முழிச்சு அப்போ நல்ல மூட்டில் தான் இருக்கான் போல் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவனும் அப்படியே உங்களை ஆராய்ச்சி பார்வை பார்த்துட்ருக்குறான். நீங்களோ இப்படியே பார்த்துருந்தா மூச்சு அடிச்சு செத்துருவேண்டா அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு என்னால் முடியல, மூச்சோட கஷ்டமாக இருக்குது, எலும்பெல்லாம் உடஞ்சிரும் போல் இருக்குது, உங்கள் பாரம் என்னால் தாங்க முடியல, கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா அப்படின்னு திக்கி திணறி ஒரு விலை சொல்ல. அவனும் எது வெயிட்டாக இருக்குண்ணா தாங்க முடியலையா அப்படின்னு கேட்குறான். அப்பாடா எழுந்துருவான் அப்படின்னு நினைக்கும் போதே, அப்போ நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துருக்கலாம் அப்படின்னு நல்லா அவங்க மேலே அழுத்தி படுக்க சுத்தம்
எவனை போய் நல்லவா நினச்சி சொன்னமேனு நீங்கள் ஏன்டா சொன்னோங்கிற மாதிரி அவனை பார்க்குறீங்க. ஆனால் உங்களை நல்லா அப்படியே ஒட்டி உரசிக்கிட்டு படுத்துருக்கா. அவங்களுக்கோ வாண்டடாக போய் அப்பா நானே சீவி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு இருக்குது. நீங்களோ அவன் அப்படியே அவனையே பார்க்க, அவனும் உங்களே பார்க்க, உங்களுக்கு அதை பார்க்கவில்ல ஒரு மாதிரியாக இருக்குது. ஷை ஆகிட்டு நீங்கள் அப்படியே மூஞ்சை திருப்புறீங்க. அவனும் ஏண்டி என்னை பார்க்க கூட முடியாதா அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிற அப்படின்னு காண்டில் என்னை பார்த்து தான் ஆகணும், உனக்கு பிடிக்குது பிடிக்கல ஐ டோன்ட் கேர், நீ பாருடி அது எப்படி நீ மூஞ்ச திருப்பலாம் அப்படின்னு அப்படியே கண்ணத்தை பிடிச்சி அவன் பக்கம் திருப்புறான். அதாவது அவன் பாஷையில் அது மெதுவாக, பட் உங்களுக்கும் மரண வலி வலிக்குது. மூதேவி ஏன்டா இப்படி பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அப்படியே லுக்கில் அவனை பார்க்குறீங்க. வலி தாங்காமல் நீங்கள் பார்க்குறது. அவனும் ஓ என்னை பார்க்குறது உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, மூஞ்ச அஷ்ட கோணத்தில் வச்சுட்டு பார்க்குற அப்படின்ட்டு அப்படியே சமகாண்டில் அவங்கள பார்க்குறான். நீங்கள் பயத்தில் இருக்கிறது அவனுக்கு எங்கே தெரிய போகுது. அவனும் சமகாண்டில் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்களை இப்போ பார்க்குறான். அது அப்படியே துடிச்சிட்ருக்கு. அதை பார்க்க அவனுக்கு அதை கிஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அப்படியே குனிஞ்சு உங்கள் இப்போ அப்படியே கடிச்சு கிஸ் பண்ணுறான். நீங்களும் போவி பையன் ராட்சசனை மிஞ்சிருவான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவனும் இவ வேலைக்கு தான் போயிட்டு வந்தாலும் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா தலைன்னு அப்படின்னு நினச்சிட்டு பிடிச்சி உங்கள் லிப்ஸை கரைச்சிக்கிட்டு இருக்கான். நீங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவன்கிட்ட வந்து போராடி தப்பிக்கிறது கஷ்டம் அப்படின்னு விட்டுறீங்க. கிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவன் கிஸ் பண்ண உங்களுக்குமே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு அப்படியே கிஸ்க்கு ஓகே பண்ணிட்டுறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அவன் கிஸ் பண்ண நீங்களும் ரியாக்ட் பண்ணுறீங்க. பட் அப்படியே நான் கையை கொண்டு போய் ஹக் பண்ணலான்னு நினச்சி உங்கள் கை வர அப்படியே டக்குன்னு மனசில் ஒலியே அடிக்குது. இல்லை ஹீரா, இவனை நம்பி கட்டி பிடிச்சிடாதடி, அப்புறம் அதுக்கும் அவனே ஒன்றை தான் குத்த சொல்லுவான். அவன் தான் எல்லாம் பண்ணுவான், ஆரம்பித்து வைக்கிறது அவனாக இருக்கும், கடைசியில் பழியை ஓ மேலே தூக்கி போட்டுருவான். வேணாடி அலாட் ஆறுமுகமாக உங்கள் மைண்டு வாய்ஸ் பேச நீங்கள் டக்குன்னு கையை அப்படியே சோஃபாவை இறுக்கி பிடிச்சிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அவனோட வெயிட் தெரியல. ஃபஸ்ட்டு விழுந்த போது இருந்தது, இப்போது வேறு மாதிரி ஃபீலில் இருக்கீங்க. ஸோ அது தெரியல. கண்ணை மூடிட்டு கிஸ்ஸை நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ கிஸ் பண்ணிகிட்டே இருந்தவன் அப்படியே அவனோட இன்னொரு கை உங்கள் ஹிப்பை அப்படியே பிடிச்சி அப்படியே உங்கள் வளைவில் கை வச்சு அப்படியே மெதுவாக தடவை உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்களோ ஐயோ இவர் எல்லாம் மீறாரு, சரியில்லையே, இது ஆஃபீஸ் ஸ்டாண்டு, கொஞ்சம் நெளிஞ்சு அவர்கிட்டருந்து நகரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க. அப்போயாச்சும் புரிஞ்சுக்கிட்டு விட்றானா பார்க்கலான்ட்டு. பட் அவனும் என்னடி நான் தொட்டா ஓவராக பண்ணுற, நகர்றியா, அதெல்லாம் பண்ணக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ இவ்வளோ நேரம் மென்மையாக அவங்கள ஹேண்டில் பண்ணவன் இப்போ வன்மையாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த ஹிப்பை போட்டு கசக்கி அதுக்கு வாயிருந்தால் அழுதுரை என்ன விட்றா பரதேசின்னு அந்த மாதிரி போட்டு பிழிஞ்சு எடுக்கிறான். அவங்களுக்கு வலி வேறு தாங்க முடியல. ஒரு பக்கம் லிப்ஸை போட்டு கடிச்சு எடுத்துட்டு இன்னொரு பக்கம் உங்கள் ஹிப்பை போட்டு கசக்கி எடுத்துட்ருக்கான். உங்களுக்கும் அப்படியே மூச்சு திணறுது, இப்படி மூச்சு முட்டி சுற்றுருவோம் போலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. அப்போது லைட்டாக அப்படியே விட வாடா அப்படின்னு இருக்குது. அடுத்த நிமிஷம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே லிப்ஸை வந்து அப்படியே கவிக்கிறான். உங்களால் முடியல, அப்படியே விடமாட்டியாடா நீ அப்படின்னு இருந்தாலும் அப்புறம் நீங்களும் கிஸ்ஸுக்கு அப்படியே நீங்களும் வந்துட்டு பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்க. இப்போ அவனும் உங்கள் டங்கை ஓப்பன் பண்ணி டீத்தை ஓப்பன் பண்ணி டங்கை அப்படியே வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி லிக் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு அதை ரசிக்கிறீங்க. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. இவன் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறானா, விரும்பி நம்மளை ஏற்றுக்கிட்டு கிஸ் பண்ணுறானா, இல்லை எதுக்கு இப்படி பண்ணுறான், ஐயோ இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு ஒரு தவிப்பும் இருக்குது. இப்படியே கிஸ் ஆக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அவங்க ஹிப்பை போட்டு நசுக்கிக்கிட்டே அவன் மேலும் அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி பண்ணுறானே தவிர ஸ்டாப் பண்ணுற மாட்டேங்கிறான். கொஞ்சமாக அவனோட தேடல் அதிகமாகுது. உங்கள் மேலே கையை எங்கெங்கேயோ பட உங்களுக்கு பயம் வருது. ஆஃபீஸ் இது ஏன் இவர் இப்பெல்லாம் பண்ணுறாரு, விடவே மாட்டேங்கிறாரு. அவனை தள்ள முயற்சி பண்ணாலும் மேற்கொண்டு இன்னும் முரட்டத்தனமாக நடந்துக்குவான்னு உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஐயோ வென்டேருந்து யாராவது காப்பாற்ற மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ உங்களால் முடியல, அவ்வளோ மூச்சு திணறுது சுத்தம். இன்றைக்கி மூச்சடிச்சு மூர்ச்சி ஆகிறது உறுதி, நமக்கு பால் கன்ஃபார்ம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது அப்படியே தயாங்க்கு லைட்டாக கேப்பிட்டு அப்படியே பார்க்குறான். ஆனால் நீங்கள் மூச்சு விட்டுக்கிட்டு அப்படியே விட்டானே அப்படின்னு மூச்சு இப்போ லைட்டாக திருப்பிக்கிறீங்க. அப்படின்னு மூச்சு முட்டுது உங்களுக்கு. அப்படி நீங்கள் மூச்சு விட்ட போது அவங்களோட செஸ்ட்டை இறங்க. ஸோ அதையே அப்படியே வெறிச்சு பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்ன தோணுச்சோ டக்குன்னு இதை பார்த்துட்டு இருந்தால் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு இப்போ தான் மூஞ்சா அப்படியே வந்துட்டு உங்கள் செஸ்ட்லேருந்து நிமித்தி உங்களை அப்படியே லிப்ஸை பார்க்குறான். அங்கே கடிச்சு காயம் பண்ணி வேற வச்சுருக்கான். பாவி பைய கேட்டால் பிடிக்கலாமா. அப்படியே அவன் உங்களோட லிப்ஸை அப்படியே மெதுவாக தொட்டு பார்க்க நீங்களோ அவன் தொடுறது தெரிஞ்சு லைட்டாக திரும்பி இப்போ தான் அவனை பார்க்குறீங்க. அவனும் உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கோ
இவன் என்ன பண்ணுறான், இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் பார்வை. அவனும் நக்கெல்லாம் அவங்கள பார்த்து, மேடம் என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் உள்ளே வருவீங்களோ அப்படிங்கிறான். இவன் இப்போ எந்த மூடில் இருக்கான், பர்மிஷன் கேட்டு வந்ததுக்காடா இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டு, அது ஒரு மேனஸ்க்காக கேட்டேன் அப்படிங்கிறீங்க. அவனும், ஒரு மொன்னாங்கட்டி மேனஸும் தேவையில்லடி, நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம், நீ பாட்டுக்கு உள்ளே வர வேண்டியதானே, அதுக்கு என்ன பர்மிஷன் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுருவீங்களா? அதுக்கு விடுவானா நம்ம ஆள். அவனும், இங்கே பாரு, உனக்கு பர்மிஷன் கொடுத்துட்ருக்க அளவுக்குலாம் எனக்கு இங்கே டைம் இல்லை, நீ பாட்டுக்கு வந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு வலிக்க வலிக்க உங்களை எப்படிலாம் கஷ்டப்படுத்த முடியுமோ அத்தனையும் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் இப்போ இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு புரியாமல் பார்க்க, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நான் உன்ட்ட மறைச்சி பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, அப்படி மறைச்சி பண்ணணுங்கிற அவசியமாக எனக்கு எதுவும் இல்லை. நான் தயாண்டி என்ன யாராலும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ உன்னிட்ட வந்து நீ பர்மிஷன் கேட்டு வரும்போது நான் என்னமோ ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருந்த மாதிரியும், நீங்கள் பர்மிஷன் கேட்டோன்னு நான் என்னை சரி பண்ணிக்கிற மாதிரியும் நீயோ அவனை நினச்சிக்க வேணாம். நான் எப்படி அப்படி நினச்சேன் அடிக்கிறாரு நீங்கள் பார்க்க அவனும். அதனால் எனக்கு இங்கே எந்த ஒளியும் மறைவும் இல்லை, அப்படி என்ன தப்பே பண்ணிட்டு இருந்தாலும் நீ தாராளமாக வந்து கூட பார்க்கலாம், அதை பற்றி கவலைப்படுறாலும் நான் இல்லை. உன்னால் தான் என்ன கேள்வி கேட்ட முடியுமா? நீ இங்கே வந்து போகிறதெல்லாம் எனக்கு ஜஸ்ட் ஒரு பொருள் வந்து போகிற மாதிரி தான். உன்னை நான் ஒரு உயிரற்ற பொருளாக மட்டும்தான் பார்க்குறேன், ஒரு மனுஷெல்லாம் மதிக்க கூட இல்லை. அதனால் எனக்கு அது ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு பைத்தியக்காரத்தனமாக அவன் உங்களை கஷ்டப்படுத்தணுன்னு ஏதோ உளறிட்டு இருக்கான். இதெல்லாம் அவன் புரிஞ்சு பேசுகிறானா இல்லை புரியாமல் பேசுகிறானா எனக்கே தெரிலப்பா. நீங்களோ பேசி முடிச்சிட்டியா, அவ்வளோதானா, இதை தான் சொல்லுவேன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கா. என்னடி என் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ இருக்கா, நான் எதையும் உன்ட்ட காட்ட மாட்டேன்டி, உன்னை கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் என் டார்கெட் அப்படின்ட்டு அவனா நான் பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க செஸ்லேயே அப்படியே மேலே படுத்துக்கிறான். நீங்களோ இவ்வளோ பேசிட்டு இப்போ எதுக்கு இப்படி படுக்கணுமா அப்படின்னு மனசுக்குள்ளே தான் நினைக்கிறீங்க, வெளியே சொல்லலை. ஸோ அப்போது நான் ஒரு ஜஸ்ட் ஒரு திங், உயிர் இல்லாத ஒரு பொருள், ஒரு ஜடம். அப்போ அந்த ஜடத்தோட இவ்வளோ நேரம் இவர் என்ன பண்ணாரா, இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், எனக்கு ஃபீலிங்ஸே இல்லை நினச்சிட்டாரா அப்படின்ட்டு உங்களுக்கு அவ்வளோ அழுகையாக வருது. இதுக்கு எனக்கு கொன்று இருக்கலாம், எதுக்கு இப்படி அணுவா சித்திரவதை, ஏன்னே தெரியாமல் எதுக்கு அனுபவிக்கிறேன்னு தெரியாமல் அப்படின்னு எதோ யோசனையில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஃபோன் கால் வருது. ஸோ நீங்கள் அதை கவனிக்கிற மனநிலை நீங்கள் தான் இங்கே இல்லையா, உங்கள் மனசு எங்கேயோ போயிடுச்சு வேறு யூனிவர்ஸ்க்கு. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கா இங்கே தயாங்கோ மேலே படுத்துட்டு இருந்தவனுக்கு என்ன ஒரு இரிட்டேட்டிங் சவுண்ட் அப்படின்ட்டு பார்க்குறேன். அவங்க ஃபோன் தான் அடிச்சிருக்கு. ஏய் ஃபோன் தானே ரிங் ஆகுது, காது கேட்கல. நீங்களோ இப்போ கொஞ்சம் முன்னாடி தானே உங்களை நான் லிவிங் திங்னு சொன்னான். ஸோ அதை நினப்பு வர நீங்களோ டக்குன்னு அதை மனசில் வச்சுக்காமல் வெளியிலே கேட்டுட்டீங்க. எப்படி உயிரில்லாத பொருளுக்கு காது கேட்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அவனோ, ஹே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னான், அதையே பிடிச்சி வச்சுட்டு ஓவராக சீன் போடாதடி போ, அது அடித்து என்னை இரிட்டேட் பண்ணுது, ஃபஸ்ட்டு ஃபோனை எடு அப்படின்ட்டு அவங்க மேலே தான் அப்படியே நகர்ந்து உட்காடுறான். நீங்களோ தெரிஞ்சது தான் நான் பைத்தியம் மாதிரி ஏதாவது வளர வேண்டியது, அர்த்தமற்றாத பேச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. வேறு யாரும் தாராக தான் கால் பண்ணியிருக்கா. அட்டன் பண்ணி ஹலோ அப்படிங்கிறீங்க. என்னடி இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தாரா கேட்க, கொஞ்சம் ஒர்க் முடிஞ்சுட்டு வந்துடுறேன், சரிடி சீக்கிரம் வா பார்த்து வா அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எழுந்து அப்படியே வந்துட்டு நகர்ந்து போகிறீங்க. போயிட்டு அப்படியே கதவுக்கிட்ட போகும்போது மனசோ, அவன்கிட்ட சொல்லிட்டு போட்டி அப்படின்னு அடம்பிடிக்க. இன்னொரு மனசோ, ஆமாம் அப்படியே சொல்லிவிட்டு அவன் மட்டும் சோறு கொட்டிட்டு போய் இறக்கி விட போகிறாரா இல்லை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் பதில் சொல்ல போகிறானா. இப்போ தானே கொஞ்சம் முன்னாடி சொன்னான் இவன் ஒரு நான் லிவிங் திங்குங்கிற மாதிரி. அப்புறம் என்னவா, எப்படியும் உயிரில்லாத பொருள் சொல்லிட்டு போகிறத பற்றியும் அவன் என்ன ஃபீல் பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு எதுக்கு சொல்லாமே போகலாம் அப்படின்னு கதை தந்து வெளியே போகிறனார். கரெக்டாக கதை திறக்கும் போது தயங்கோ அப்படிங்கிறான். என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போ திரும்பி அவனை பார்க்க, அவனோ காது தான் கேட்கலான்னு நினச்சேன், கண்ணுமா தெரில, நான் இங்கே உட்காந்துட்டு தானே இருக்கேன், இல்லை நீ வேணுக்குன்னு பண்ணிகிட்ருக்கியாடி இதெல்லாம், இங்கே பாரு நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்காம நமக்கு என்னான்னு போகிற அப்படிங்கிறான். இல்லைம்மா பைத்தியம்மா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள், இல்லை நீங்கள் தானே இப்போ கொஞ்சம் முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அவனை, ஹே அது நாளையிலேருந்து நீ ஃபாலோ பண்ணிக்கோ, இப்போ என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தானே உள்ளே வந்த, அப்போ நான் பர்மிஷன் கொடுத்தா தானே நீ போகணும், நான் பர்மிஷன் கொடுக்காம நீ எப்படி போகலாம், இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்க. அவனும், நான் சொல்லும் போது போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் அவனோட சேரில் உட்காந்து அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ண. நீங்கள் லூசுட்ட மாட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கேன் அப்படின்னு நின்றுட்டுருக்கா. அவனும், இப்போ என்ன அங்கே வந்து நான் உன்னை கையை பிடிச்சி அப்படியே பூ போல் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சா தான் இங்கே வந்து உட்காருவியோ அப்படிங்க. வேணாப்பா சாமி என்னால் முடியல,
வைத்தியத்தில் மாட்டிட்டு முழிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வந்து இப்போ சேரில் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. நாங்க உங்களே தான் ஒத்து பார்க்குறான். அவனும் மனசோ அவளை வேணுங்கிற அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறோம். ஆனாலும் அப்போ நம்ம சந்தோஷம் தானே படணும், அவளை வேணும்னு தானே கஷ்டப்படுத்துகிறோம். ஆனால் ஏன் நமக்கு அப்படி இல்லை? அவள் வருத்தப்படும் போது அவளை விட அதிகமாக நமக்கு ஏன் வலிக்குது? அதுலேயும் அவள் கேட்ட கேள்வி நம்மளை பார்த்து அன்றைக்கி கேட்டது இன்னுமே மனசுக்குள்ளே வலிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் என்ன பாவம் பண்ணேன், என்னையே இப்படி பண்ணேன் அப்படின்னு அது என் மனசுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அதனால தான் காலையிலேருந்து ஒரு எந்திரம் மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேன். ஆனாலும் இப்போ அவளை பார்த்ததும் ஸ்லிப் ஆகுறேன். அவள் பக்கம் என் மனசு இருக்குது. ஆனாலும் என்னால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் போராடிட்டு இருக்கான். நீங்களும் ஆமாம் இவனுக்கு நான் இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டியும் ஒன்று தாங்கிற மாதிரி நமக்கு நானும் எப்படா போக சொல்லலாம் வீடியோ அப்படின்னு உட்காந்துட்ருக்கீங்க. அவன் மனசுக்குள்ளே குழப்பத்தோடு அப்படியே உங்களையே வந்து ஓரக்கண்ணால் பார்த்துட்டு அப்படியே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரியே சீன் போட்டுட்ருக்கான். இப்போ கரெக்டாக ஜிமினோ அங்கே கதை ஓப்பன் பண்ணிட்டு வந்தவன், இரமா நீங்கள் என்னடா பண்ணுற, டைம் ஆச்சு என்ன நீ வீட்டுக்கு கிளம்பல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்க நீங்கள் அப்படி அது அப்படின்னு அவர்கிட்ட பதில் சொல்லாமல் கண்ணு வந்து உங்களுக்கு அப்படியே தயாங்க தான் பார்க்குது. பிகாஸ் அவன் தானே உட்கார வச்சுருக்கான் அப்படிங்கிறது தான் அந்த பார்வையோட அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்ட ஜிமினோ டே இவன் படுத்துகிற பாடு இருக்கே அப்படின்ட்டு ஓ அது சரி அப்போ நீயும் தயங்கும் வீட்டுக்கு கிளம்பிடுங்கம்மா, நான் பார்த்து வேறு காரில் வந்துடுறேன் தயங்க, அப்போ நீ சிஸ்டரை கூட்டிகிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து ஜிமின் நகர போக தயாங்கோ நான் சொன்னானடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை ஜிமினை பார்த்து ஜிமின் அப்படின்னு நம்ம ஆஃபீஸே இடிஞ்சு விழுற அளவுக்கு அலற நீங்கள் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நமக்கு என்னன்னு உட்காந்துட்ருக்கீங்க. எப்படியோ அவன் என்ன சொல்லுவான்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கா ஜிமினோ எதுக்குடா இப்போ இந்த கற்றுன அப்படிங்கிற மாதிரி ஜிமின் என்னடா அப்படிங்க நான் சொன்னேன்னா அவள் கூட போகிறேன்னு இங்கே பார் ஆல்ரெடி நான் ஏதோ ஒர்க் டென்ஷனில் கவனிக்கல, நான் தான் இருக்க சொன்னேன், பட் டைம் ஆச்சு. ஸோ நீ என்ன பண்ணுற, அவளை ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி அனுப்பிவிடு. என்னடா பேசுகிற நீ, இப்போ டைம் பார்த்தியா மணி 10க்கு மேலே ஆச்சுடா, இப்போ போய் அவளை தனியாக இங்கே பார்த்தையா வேணா நான் கூட போய் விட்டுட்டு டூ வாட் ஐ சே, நீ வந்து எனக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லாத, நான் சொன்னதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜிமின் அண்ணா பிரச்சனை இல்லை நான் ஆட்டோவிலே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து எழுந்து நிற்க ஜிமினோ இதுக்கு மேலே என்ன பேசுறது அப்படின்ட்டு சரிம்மா வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அவன் பின்னாடி அப்படியே போகிறீங்க, உங்களுக்கு உயிர்ப்பே இல்லை அப்படி இருக்குது, அப்படியே நீங்கள் ஜட மாதிரி தான் போகிறீங்க. ஜிமினுக்கு அதுக்கு மேலே சே என்ன மனுஷன் இவன், முன்னெல்லாம் இப்படி இல்லை, இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல, பாவம் இந்த பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு கீழே வரும்போதே கேப் புக் பண்ணிவிட்டு இல்லைண்ணா அவர் ஆட்டோவில் தானே அப்படின்னு சொல்கிறது அவன் கிடக்காமா நீ கேபில் போ, இதெல்லாம் அவன் எதுவும் சொல்ல மாட்டான், நீ பார்த்துப்போ. கேபில் போனாலே 2 தெருக்கு முன்னாடி நிப்பாட்டிடுவான், இல்லை ஆட்டோ 3 தெருக்கு முன்னாடி நிப்பாட்டுறதுக்கா வேணாம். கேப் டிரைவர்கிட்ட கொஞ்சம் இப்போ நைட் நேரம் யாரும் கவனிக்க மாட்டாங்க ப்ளீஸ், அதனால் செக்யூரிட்டிகிட்ட சொல்லி எப்படியாச்சும் கொண்டு போய் வீட்டு வாசலே இறக்கி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேசி ஜிமின் தான் ஏற்றி விடுறான். நீங்களும் சரிண்ணா வரேன் அப்படின்னு சொல்ல ஜிமின் உன் நிலமை எப்போ மாறுமோ அப்படிங்கிற மாதிரி சரிம்மா அப்படின்ட்டு ஜிமின் உள்ளே போயிடறான். இங்கே நீங்களோ அப்படியே கேபில் வர உங்கள் மனசெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம், ஏன் இவர் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாரு, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி என்ன கஷ்டப்படுத்தி சந்தோஷப்பட போகிறாரு, எதுக்காக இப்படி பண்ணுறாரு அதுவும் புரியலையே, என்ன தப்பு செஞ்சோன்னே தெரியாமல் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் மனசு அவ்வளோ போராட்டமாக இருக்கும் உங்களுக்கு. இவருக்கு நிஜமாகவே என்னை பிடிக்கலையா, ஏன் அப்போ ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும், சாதாரணமாக மனுஷனுங்களுக்கு மற்றவங்க மேலே இருக்க அக்கறை கூட இவருக்கு எனக்கு என் மேலே இல்லை கேட்டு போனால் எனக்கு நான் விட்டாரா அப்படின்னு எதோ நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. மேடம் இதான் நீங்கள் சொன்ன வீடு அப்படின்னு சொல்லி இப்போ கேப் டிரைவரோட சவுண்டில் தான் நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் வீட்டு வாசலில் தான் நிற்குது. ஆமாண்ணா அப்படின்ட்டு பணத்தை எடுக்க அவர் கொடுத்துட்டாருமா அப்படின்னு சொல்ல சரிண்ணா தேங்க்ஸ் அப்படின்ட்டு இப்போ உள்ளே போகிறீங்க. மொத்த கும்பலும் அப்படியே குடும்பமும் ஹாலில் தான் உட்காந்துருக்கு. இப்போ நீங்கள் அப்படியே மூஞ்சை மாற்றி லைட்டாக சிரிக்க ட்ரை பண்ணி அத்தை அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க. வாமா என்னம்மா இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆச்சு, அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரிம்மா தயங்குங்க அவன் வரல, அது அத்தை அவருக்கு இன்னும் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன், ஆஃபீஸில் தான் இருக்கார், வருவார். எப்போம்மா வருவான்? ஆமாம் உங்கள் பிள்ளை அப்படின்ட்டு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இல்லை அது தெரியல எதுவும் சொல்லலை. சரிம்மா அப்படின்னு அவங்க சொல்ல நீங்கள் அதுக்கு மேலே அங்கே நிற்கவே முடியல, உங்களுக்கு அவ்வளோ டயர்டாகவும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். ஸோ நீங்கள் மேலே வரீங்க, வந்ததுக்கப்புறமும் எதோ யோசனை இல்லை, துணி கூட மாற்றலை, அப்படியே விழுந்து சோஃபாவில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. இங்கே உங்களை கேபில் ஏற்றி விட்டு உள்ளே வந்த ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே உள்ள வந்து டே தயாங்
நீ பண்ணுறதெல்லாம் உனக்கே சரின்னு படுதா? என்னடா இப்படி பண்ணுற? நீலாம் மனுஷன் தானா? அந்த பொண்ணு பாவண்டா, போட்டு இந்த பாடுபடுத்துகிற. இப்போ என்ன பண்ணான்னு நீ இப்போ இப்படிலாம் நடந்துக்கிற? இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்த. அப்படியே தயங்கோ அசால்ட்டா, இப்போ எதுக்கு நீ ஓவராக சீன் போட்டு கத்திட்டு இருக்க? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறான். சும்மா மற்றவங்கள்ட்ட நடிக்கிற மாதிரி என்கிட்டே நடிக்காதடா. நான் உன் கூடவே இருக்கிறவன். எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ஹீராவை ரொம்ப பிடிக்கும். அவள் மேலே உனக்கு அக்கறை எல்லாம் அன்பு எல்லாமே இருக்குது. ஏய், நீ தேவையில்லாமல் பேசாத, கிளம்பு. ஏய், யார் தேவையில்லாமல் பேசுகிறா? இங்கே பார், எனக்கு எல்லாம் தெரியும். மற்றவங்கள வேணால் நீ ஏமாற்றலாம், என்னை ஏமாற்ற முடியாது. எனக்கு தெரியும்டா உனக்கு அவளை வந்து ரொம்ப பிடிக்கும், பாசமாக இருக்கேன்னு. அது மட்டும் இல்லை, கேராகவும் இருக்கா. அதனால தானே எனக்கு முன்னாடி கேபு புக் பண்ணதே நீ தானே, அதுக்கு பணமும் கொடுத்தது நீ தானே. அது தெரியும்டா, எல்லாம் பண்ணுவியான். இதுக்கு நீயே கொண்டு போய் விட்டுருக்கலாம்ல. ஏய், இது உனக்கு தேவையில்லாத. எதுடா எனக்கு தேவையில்லாத விஷயம்? நீ ரொம்ப தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கேன்னு எனக்கு தோணுது. யார் மேலேயும் உள்ள காண்டா, யார் மேலேயே காட்டிகிட்ருக்க. இது நல்லதுக்கு இல்லை தயா, புரிஞ்சுக்கோ. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அதான் அவள் இடத்துல வேறு யாராவது இருந்தால் இந்த மாதிரிலாம் இருப்பாங்களான்னு கூட தெரியல. அவளாக இருக்க போய் தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நீ பண்ணுற அட்டகாசத்தை வெளியே கூட சொல்லாமல் அமைதியாக போயிட்டுருக்கா. உண்மையிலே சொன்னான், என் தங்கச்சி ரொம்ப நல்லவடா. எது அப்படின்னு பார்க்க, ஆமாம் ஹீரோ ஜங்குக் தங்கச்சி மட்டும் இல்லை, என்னோட தங்கச்சியும் தான். அவ்வளோ மாதிரி ஒருத்தி கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும்டா. அவள் பாசத்தை நீ உதாசீனப்படுத்திகிட்டு இருக்க தயாங். ஆனால் நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, இந்த காலத்தில் அன்பு கிடைக்கிறது தான் கஷ்டம். நீ அதை ரொம்ப ஈஸியாக உனக்கு கிடைக்கிறனால தூக்கி போட்டுட்ருக்க. நாளைக்கு அது வேணும்னு நீ நினைப்ப. அப்போ அது கிடைக்காத போது அப்போ தெரியும்டா அதோட வலி உனக்கு, அப்போ தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் செம்மகாண்டில் அப்படியே பேசிகிட்டு இருக்கான். தயாங்கோ வார்த்தைக்கு வார்த்தை ஆடுறவன்ட்ட இப்போ வார்த்தையே இல்லை. அவனுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. ஏன்னா ஜிமின் சொல்கிற எல்லாமே சரிதானே, அவன் மனசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. பட் அவனுக்கோ சில பல விஷயங்கள்னால அவங்கக்கிட்ட இப்படி நடந்துக்கிறான். அவனுக்கே நீங்கள் அழுது அன்றைக்கி பேசினது முகந்தான் மனசுக்குள்ள மறுபடியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. எந்த பதிலும் சொல்லாமல் தயாங்க அப்படியே இருக்க. இதெல்லாம் பேசுறது வேஸ்ட் அப்படின்னு ஜிமின் நகர்ந்து போயிடுறான். தயாங்க அங்கேருந்து நகரக்கூட இல்லை, அப்படியே உட்காந்து அதையே யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். இங்கே நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ டோர் நாக் பண்ணுற சவுண்டில் அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க, ஸோ காலையில் தான் முழிக்கிறீங்களே. எழுந்திருக்கும் போதே அப்படியே உங்கள் பார்வை பெட்டில் தான் படுது. இவர் எங்கே அப்படின்னு தான் பார்க்குறீங்க. அங்கே அவன் இல்லை. அப்போது நைட்டெல்லாம் இவர் வீட்டுக்கே வரலையா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ யார் டோர் நாக் பண்ணுறா அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து கதை திறந்தா. அங்கே நிற்கிறது தாராதான். என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இல்லடி, உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகும்ல, அதான் எழுப்பலான்னு வந்தேன். இவ்வளோ நேரம் ஆகியும் எந்திரிக்காமல் இருக்கட்டும் என்னான்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாவ. ஓ, டைம் ஆயிடுச்சா? ஆமாம், மணி 7 ஆயிடுச்சுல. ஓ, 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன். சாரிடி, அது டயர்டில். இட்ஸ் ஓகே. ஏன் நேற்று போட்ட ட்ரெஸ்ஸு கூட மாற்றலை? எதுவும் உடம்புக்கு இது சரியில்லையா அப்படின்னு தாரா அப்படியே உங்களை தொட்டு பார்க்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் சொன்னனே நேற்று வந்ததே லேட்டு, ரொம்ப டயர்ட், அதான் அப்படியே படுத்துட்டேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நீ கீழே போ, நான் இப்போ குளிச்சு ரெடி ஆகிட்டு வரேன். சரி, நான் என்னமோ இது ஒன்று தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவளும் சரி கீழே வா அப்படின்ட்டு போகிறா. அப்படின்ட்டு நீங்கள் போய் இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வரீங்க. உங்களுக்கு தாராவே காஃபி கொண்டு தாரா. தேங்க்ஸ் டி அப்படின்னு வாங்கி நீங்கள் அப்படியே குடிக்க. இதுக்கெல்லாம் தேங்க்ஸா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவளும் நீங்களும் பேசிகிட்ருக்கீங்க. சரி தாரா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறீங்க. நீங்களும் ஆஃபீஸ் போகிறீங்க வரீங்க. 3 days ஆச்சு. தயாங்கன்னு வீட்டு பக்கம் வந்த பாடு இல்லை. உங்களுக்கோ மனசுக்குள்ளே அவன் இருந்தாலும் விஷத்தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கான். அப்படி இருந்தாலும் அவனே ஏதோ மனசு தேடுது. அவனே அணைக்கிறான், அவனே தள்ளியும் விட்டுறான். அதுக்காக அவன் வருத்தப்படுறதும் இல்லை, சந்தோஷப்படுறதும் இல்லை. எனக்கு தான் அவன் இல்லாமல் இருக்கவே முடியல. பேசாமல் போய் அவரை நேர்லேயே பார்த்துடலாமான்னாலும் அதுக்கு ஏதாவது சொல்லுவாரோன்னு பயமாக இருக்குது. அவர் போய் பார்க்கணுன்னு மனசு அடிச்சுக்குது. ஆனால் போகிறதுக்கு எந்த உரிமையும் இல்லைங்கன்னு பேருக்கு தான் பொண்டாட்டின்னு இருக்குது. எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் என்கிட்டயே சதா அவர் ஏன் வரல, என்ன ஆச்சு, எங்கே இருக்காருன்னு 100 கேள்வி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சதனோட நானே பதில் சொல்ல முடியும். நானே அவருக்கு சும்மா பொண்டாட்டிங்கிற பேரில் தான் இங்கே இருக்கேன். எனக்கு மட்டும் எந்த உரிமை இருக்குன்னு என்கிட்ட ஏதோ தான் சொல்லிட்டு செய்கிறாரு. இந்த மனுஷன் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதில் இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் எங்கேருந்து நான் பதில் சொல்கிறது அப்படின்னு பல குழப்பத்தில் இருக்கீங்க. இல்லை இதுக்கு மேலே இப்படியே உட்காந்து அவர் வருவாரா, என்ன பண்ணுறாரு, எது பண்ணுறாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் திட்டினாலும் பரவாயில்லன்னு நேரில் போய் ஒரு 2 பார்த்துட்டே வந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு டக்குன்னு நீங்கள் வீட்டிலேருந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி
அவரை போய் பேசாமல் பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்களும் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்பி வரீங்க. இங்கே தயங்கோ அவனோட வேலையில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கான். 3 நாளாக வீட்டு பக்கமே வராமல் அவனுக்கு அவ்வளோ குற்ற உணர்ச்சி கஷ்டம் மனசில் அவனுக்கு பல பிரச்சனையே போயிட்டுருக்குது. எதோ யோசிச்சுட்டு இருந்தவன் அப்படியே ஆஃபீஸ்லேயே இருக்கான். இப்படியே அவன் 3 நாளாக இங்கே இருக்கிறது எப்படியோ அங்கே இருக்கிற ஒரு குள்ளநதி இருக்குல்ல அதுக்கும் போயிடுது. உடனே அவளோ அப்போது நம்ம அவனை போய் பார்க்க வேண்டியதான் அப்படின்னு லூனாவோ அப்படின்னா நம்ம ஆள் இப்போ தனியாக தான் இருக்கான், அதுவும் 3 நாளாக இங்கே இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அப்போன்னா சும்மா விடக்கூடாதே, சின்ன பிரச்சனையாக இருந்தாலே நம்ம அதை ஊதி பெருசாக்க தான் பார்க்கணும். இப்போ 3 நாளாக இங்கே இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் பிரச்சனை பெருசோ. சரி இப்போ நம்மளோட பாஸு நம்ம எம்ப்ளாயி அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு அவனோட ஃப்ரெண்டாக அவனை போய் பார்க்கலாம். அவன்கிட்ட ஜாலியாக பேசுகிற மாதிரி என்ன நடந்துச்சுன்னு போட்டு வாங்கலாம். அப்படியே நம்ம குள்ளநரி வேலையும் பார்த்துட வேண்டியதுதான். எப்படியாவது இன்றைக்கி அவனை நம்ம கைக்குள்ளே போட்டே ஆகணும் அப்படின்னு சில பல திட்டங்களோட அவனை பார்க்கறதுக்கு கிளம்பி வரா. அவன் கேபின் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கா. அவனும் என்ன தான் மன கஷ்டம் இருந்தாலும் 10 நிமிஷத்துக்கு மேலே அவளை வெயிட் பண்ண வச்சு தான் உள்ளே வர சொல்கிறான். அவளும் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஒரு ஃப்ரெண்டு என்ன கூட 10 நிமிஷம் வெயிட் பண்ண வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வரா. 3 நாளாக இங்கே இருக்கான், ஷேவ் பண்ணாத தாடி டல்லான ஃபேஸு அப்படின்னு எதிர்பார்த்து வர நம்மளும் அதுக்கு நேர்மாறா அப்படியே வந்துட்டு கம்பீரமாக உட்காந்துட்ருக்கான். என்ன சொல்ல என்ன பிரச்சனை எது நடந்தாலும் இவனோட ஹேண்ட்ஸம் மட்டும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு அவனை அப்படியே சைட் அடிச்சுட்டு அடிமேல் அடி வைத்து அப்படியே மெதுவாக வந்து அவன் பக்கத்தில் நிற்க அவனும் நிமிர்ந்து கூட பார்க்காம என்ன அப்படின்னு ஒரே வார்த்தையில் பிடிச்சிட்டான். அட அனைத்து ராஜதந்திரக்கும் வீணாகி விடும் போலையே. இல்லை அப்படிலாம் விடக்கூடாது அப்படின்ட்டு என்ன இப்படி கேட்டா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்குறான். ஏன் விஷயம் இருந்தால் தான் பார்க்க வரணுமா? எனக்கு இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறதுலாம் பிடிக்காது. ஐயோ அது இல்லை, நான் ஒன்றும் இப்போ கம்பெனியோட ஸ்டாஃபாக ஒரு பாஸை பார்க்க வரல. பின்ன நான் ஒரு ஃப்ரெண்டு லோனாவா என் ஃப்ரெண்டு தயாங்க பார்க்க வந்திருக்கேன். என்ன அப்படின்னு அவன் அப்படியே என்னடா இவ அப்படிங்கிற மாதிரி பார்க்க அப்படியே அவனை பார்த்து சைட் அடிச்சுட்டு அப்படியே அவளும் நிற்க ஏய் உன்னதான் அப்படிங்கிறான். உடனே என்ன தயாங் சாரி எதுக்கு? அது ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நான் இருந்துட்டு அப்படின்னு பார்க்க உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, நான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் கஷ்ட நஷ்டத்துலலாம் நானும் பங்கெடுத்துக்கணும்ல. நான்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்டே கிடையாது. அவன் இன்னும் அப்படியே பார்த்துட்டுருக்க என்ன எது சொன்னாலும் மசிய மாட்டேங்கிறான். அது தயாங் எனக்கு தெரியுது இப்போ நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்க. ஒரு ஃப்ரெண்டோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறது தானே ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டோட வேலை. ஆனால் நான் அதை கூட செய்யலையே. அதுக்கு தான் சொன்னேன், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னோட கஷ்டம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணணும்ல, நானும் அதை பங்கெடுத்துக்குவல்ல அப்படின்னு அப்பாட்டுக்க அப்படியே பிட்டு மேலே பிட்டா போட தயாங்கோ. ஹே சும்மா சுற்றி வளைக்காமல் என்ன சொல்ல வரேங்கதா டேரெக்டாக சொல்லிட்டு சும்மா இந்த சுற்றி வளைச்சி மூக்கத்தோற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம், என்ன சொல்லணுமோ அதை சொல்லிவிட்டு கிளம்பு அப்படின்னு அவன் கட் அண்ட் ரைட்டாக பேச இவன் என்ன எந்த பால் போட்டாலும் நோ பால் ஆக்கி விட்டுடுறான். மசியவே மாட்டான் போலையே. அட என்ன தயாங் நீ, நானே உனக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கும் அதுக்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நானாக கேட்குறேன், அப்போ கூட நீ இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிற. இல்லை எனக்கு சத்தியமாக புரியல, இப்போ எதுக்கு நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, என்ன தான் சொல்ல வர? இல்லை உன்னோட ஃபீலிங்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்ல. ஹே நீ எதை பற்றி கேட்குறேனே எனக்கு தெரில, அப்புறம் எதை நான் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறான். அப்படி வாட வலிக்கு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் அவன்கிட்ட நெருங்கி நிற்கா. அவன் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவன் கையை அப்படியே பிடிச்சிக்கிறா. அவனும் என்ன பண்ணுற அப்படின்னு பார்க்க அப்போ அவள் இங்கே பாரு தயாங், மேரேஜ் லைஃபுங்கிறது ஒரு எப்படியாப்பட்ட உணர்வு தெரியுமா? அது பிடிச்சிருக்கு பிடிக்கலை, லவ் இருக்கு இல்லை, ஆனால் அதை என்ஜாய் பண்ணி அந்த லைஃப்பை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதேதோ பேச இந்த பைத்தியம் என்ன வளருது அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அவன் லுக்கு என்னடி சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இந்த கல்யாணம் காதல்கிறது பகல் இரவு மாதிரி. ஹே நீ என்ன இப்போ உளறிட்டு இருக்கா அப்படின்னு அவன் கொஞ்சம் கோவமாக கையை நகர்த்த பார்க்க அவ்வளோ விடாமல் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. இவனும் செம்ம கடுப்பாக்குறான். சொல்ல வந்தது சொல்லாமல் சும்மா பகல் இரவு நிலா சூரியன்ட்டு என்னடி உளறிட்டு இருக்க அப்படிங்க. அது தயாங் காண்டாவுறானே அப்படின்ட்டு இங்கே பாரு தயாங், நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அது உன்னோட ஒய்ஃபை பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கா, ஆனால் என்ன பண்ணுறது
உனக்கு தான் அவளை பார்த்தா பிடிக்கல போல இருக்கு. அவளை பிடிக்காதனால தானே நீ இப்படி இரவு பகல்னு பார்க்காம இப்படி ஆஃபீஸே கேட்டின்னு 3 நாளாக இங்கே உட்காந்துட்ருக்க. அதுக்கு என்ன அர்த்தம் தயா? என்ன அர்த்தம்? அது உனக்கு அவளை பிடிக்கல தானே? உனக்கு அவன் மேலே எந்த தாட்டும் இல்லை தானே? அதானே? அப்படி ஏதாவது இருந்ததா, ஃபீலிங்ஸ் இருந்ததா, நீ அவளை விரும்புகிற மாதிரி அவளுக்கும் மேலே விருப்பம் இருந்திருந்தா நீ இந்த மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருக்க போறியா? என்னதான் அவளை நீ கல்யாணம் பண்ணியிருந்தாலும், உரிமையாக இருந்தாலும், ஒய்ஃப் அழகாகவே இருந்தாலும் அதை 2 பேர்த்துக்கும் பிடிச்சிருந்தா தானே அவங்க லைஃப்பை அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ண முடியும். பொண்டாட்டியே இப்படி சொல்கிறேனேன்னு நினைக்காது. ஆனால் உன் பொண்டாட்டிக்கெலாம் உன் மேலே எந்த அக்கறையும் ஒரு மரியாதையுமே இல்லை. இது ஆமாம், அவளுக்கு உன் மேலே மரியாதையோ இல்லை அக்கறையோ இருந்திருந்தா இப்படி 3 நாளாக வீட்டுக்கே போகாமல் நீ இங்கே உட்காந்துட்ருக்க தெரிஞ்சும் அவள் நமக்கே உன்னை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருப்பாளா? இங்கே பாரு தயாங், அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு தேவையெல்லாம் உன்னோட பேர், புகழ், பணம், இதுதான். அவளுக்கு நீலாம் ஒன்றும் தேவையில்லை. அவள் உன்னை தேவைன்னு நினச்சிருந்தா நேரம் உன்னை பற்றி இனி என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாள். இப்படி நமக்கு நான் விட்டுட்ருப்பாளா? அவளுக்கு தேவை உன் பணம் தான். புருஷன் எப்படி போனால் என்ன, அவன் சம்பாரிச்சு கொட்டினா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிட்ருக்கா. சரியான ஆள் தான் உன் பொண்டாட்டி. இவெல்லாம் என்ன ஜென்மமோ பாரு. இப்போ நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கூட ஒரு அக்கறையாக ஃபோன் பண்ணி கூட விசாரிக்கலாம். இந்த மாதிரி ஜென்மத்துக்கெல்லாம் நீ உண்மையாக இருந்து என்ன பண்ண போகிற? அவளுக்கு மேலே அக்கறையோ பாசமோ எதுவுமே இல்லை. அப்படி இப்படின்னு விட்டு மேலே விட்டா போட. இப்போ தயாங்கவும் செம்ம கடுப்பாகுது. அவனும் டக்குன்னு கையை உருவிட்டு இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கிற அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் கேட்குறான். பட் அவன் மூஞ்சோ ஏதோ ஒரு யோசனையிலே இருக்குது. அது லூனாவுக்கும் புரியுது. இவன் எதையோ யோசிச்சுட்ருக்கான். நம்ம சொல்கிறத பற்றி தான் யோசிக்கிறானா? யோசிக்கட்டும் அப்போ நல்லா போட்டு பிட்டை போடுவான் அப்படின்ட்டு அவளோ 4-5 பிட்டை சேர்த்து போடுவான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு, உன் ஒய்ஃப் நீயே சொல்லிக்கோ நல்லா படித்தவ, ஏன் அவளும் உனக்கு கொள்ள பணக்காரி தான், வசதியானவ. படிக்கும் போது பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லாமல் இருந்திருப்பாங்க, இல்லை அவளை யாரும் டச் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா? அவள் மட்டும் என்ன பெரிய உத்தமையா, யாருக்கிட்டேயும் அசைச்சு கொடுக்காமையா இருந்திருப்பா அப்படின்னு உங்களை பற்றி கேவலமான சில வார்த்தைகளெல்லாம் வெளியிடுறா. தயாங்க்கு செம்ம கடுப்பா அப்படியே அவளை முறைச்சி பார்க்க, அப்படியே அவ்வளோ என்ன முறைக்கிறான், யார் மேலே கோவப்படுறானே புரியலையே. சரி அப்படின்னு கொஞ்சம் பயந்தாலும் இருந்தாலும் இன்னும் 4 பிட்டை சேர்த்து போட்டால் அவனே இது பண்ணிக்குவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்ன தயாங் என்னை அப்படியே முறைச்சி பார்க்குற? நான் என்னமோ இல்லாததையும் பொல்லாததையும் சொன்ன மாதிரி உனக்கே தெரியும்ல, உன் ஒய்ஃப் படித்தவ தானே. அப்படி இருக்கும்போது அவளுக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமையா இருக்கும்? நான் என்னமோ இல்லாததையும் பொல்லாததையும் சொல்கிற மாதிரி நீ என்ன அப்படி பார்க்குற? இங்கே பாரு தயாங், உனக்கும் அவளுக்கும் மேரேஜ் ஆகி கொஞ்சம் டேஸ் தான் ஆகுது. அப்படி இருக்கும் போது நீ இப்படி அவளை விட்டுட்டு வந்து இருக்கும்போது உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயுமே பேசிக் நீட்ஸ்ன்னு இருக்கும்ல. ஸோ அதுக்கு எப்படி 2 பேரும் இப்படி கேப்பிட்டு இருப்பீங்க? அப்படின்னா அந்த நீட் வேறு எங்கேயாவது அவளுக்கு கிடைக்கும் போது அவள் எப்படி உன்னத்தை தேடுவா? ஸோ அதனால் கூட ஒன்று அவள் கண்டுக்காமல் இருக்கலாம்ல. இப்படி எந்த ஃபீலிங்ஸும் இல்லாமல் ஒருத்தி நமக்கேனான்னு உன்னை விட்டுட்டு இருக்கான்னா அப்போ டவுட் வருதில்ல. நான் ஏன் இப்படிலாம் சொல்கிறேன்னா, இதே நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி நீ என்னை விட்டுட்டு 3 நாள் வந்து இங்கே உட்காந்தா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கும் சந்தேகம் வரும், இவன் என்ன பண்ணுறான் நம்மளை விட்டுட்டு அப்படின்ட்டு கோவம் வரும், பொசசிவ்னஸ் வரும். நான்லாம் உடனே கிளம்பி வந்து உன்னை எப்படி என் கூட கூட்டிகிட்டு போகிறது தான் யோசிப்பேன். இப்படின்னு நமக்கே நானும் விட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்ல, அப்படியே அல்பத்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தயாங்கோட பார்வை இருக்குது. மேலே பேசு அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். என்ன தயாங் அப்படி பார்க்குற? நான் சொன்னதில் என்ன தப்பு? இங்கே பாரு, இப்போல்லாம் லவ் இருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் அந்த நீட் இருக்கும்ல, அதுக்காகவாது ஒவ்வொன்றா இருப்பாங்க. பட் இங்கே உங்கள் விஷயத்தில் அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அது நான் எல்லா பொண்ணுங்களையும் அப்படி சொல்ல, ஒரு சில பொண்டாட்டி மாதிரி ஆளுங்க அப்படி இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அதே என்ன மாதிரி ஆளுங்களாம் அந்த மாதிரி கிடையாது. ஒருத்தனை லவ் பண்ணால் ஆனால் உருகி இப்படி கூடவே வச்சுக்கிறதுன்னு தான் பார்ப்போமே தவிர இப்படிலாம் ஒதுக்கி வச்சுட்டு இருக்க மாட்டோம். அப்படி இப்படின்னு அவள் கண்டதே வளர. எங்கள் தயாக்கு செம்ம டென்ஷனுக்கு அடுப்பு தான் ஆகுது. ஏதோ ஃப்ரெண்டாக போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி
முன்னாடி அவன் ஏதோ புரியாமல் உளறிட்டு பைத்தியம் அப்படின்ட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாத உளறிட்டு லூனா கண்டதையும் எனக்கு எரிச்சல் தான் வருது, ஃபஸ்ட்டு இரிட்டேட் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சேரில் மறுபடியும் உட்காந்துக்கிறான். என்ன இவன் என்ன பண்ணாலும் மசிய மாட்டேங்கிறானே, ஐயோ இவனை எப்படி தான் கரெக்ட் பண்ணுறது, இல்லை விடக்கூடாது, இந்த சான்ஸை விட்டால் மறுபடியும் இவனை பார்க்கவும் முடியாது, இதை வச்சே நம்ம திரும்ப ஓட்டிக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் அவள் அப்படியே என்ன தான் அவன் திட்டி கழுவி ஊற்றினாலும் நகர மாட்டேன்ட்டு அவன் பக்கத்துலேயே நம்ம காந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிட்டு அப்படியே நிற்கிறா. அவனோ அவளை நிமிந்து கூட பார்க்காமா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க. தயாங் உனக்கு ஃபீலிங்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேட்க, ஹே லூனா சும்மா டென்ஷன் பண்ணாமல் ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறான். அவ்வளோ என்னடா நான் ஓ ஃபீலிங்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா சும்மா வேலைன்ட்டு, உனக்கு நான் பேசுகிறது புரியுதா இல்லையா அப்படின்ட்டு அவ்வளோ இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு இப்போ எல்லாத்தையும் சொல்லணும். இங்கே பாரு எனக்கு பணம் காசு பதவி அந்த எதுலேயும் ஆசை இல்லை, எனக்கு நீ மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும், எனக்கு நீ என்ன ஃப்ரெண்டாக தான் பார்க்குற அது எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் நான் ஒன்றும் உன்னை அப்படி பார்க்கல தயாங், நான் உன்னை ஃப்ரெண்டாலாம் நினைக்கல, நீ இப்போ ஊன்னு சொன்னாலும் உனக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கேன், நான் ஒன்றும் உன் பொண்டாட்டி மாதிரி நமக்கு நான் நீ எப்படியோ போ அப்படின்லாம் விட மாட்டேன், நான் உனக்காக எதை வேணாலும் செய்வேன், உனக்கு நான் சொல்கிறது புரியுதா? இங்கே பாரு நான் உன்னை ரொம்ப வருஷமாக என் மனசில் சுமந்துட்டுருக்கேன்டா, இப்போ நீ ஊன்னு சொன்னால் உன்னை என் நெஞ்சில் சுமக்கவும் நான் தயாராக இருக்கேன், நீ எனக்கு எந்த உரிமையும் தர வேண்டாம், ஏன் உன் பணம் சொத்துன்னு எதுவுமே எனக்கு வேணாம், நீ நீ மட்டும் போதும், நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும், உன்னை சந்தோஷமாக வச்சுக்க, உன்னோட சந்தோஷப்படுத்தி பார்க்க அதுவே எனக்கு பெரிய பாக்கியம், ஐ லவ் யூ ஸோ மச் தயாங், தயாங் என்னை புரிஞ்சுக்கூடா, இவ்வளோ நல்லா உனக்காக தான் ஏங்கிட்டுருக்கேன் அப்படின்னு தயாங்கோ என்ன இவ இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு யோகிச்சு பதில் சொல்கிறதுக்குள்ளேயே டப்புன்னு பேசிகிட்டு இருந்தவ அப்படியே அவன் மடியில் போய் உட்கார, அவனும் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள இப்போது அப்படியே அவனோட செஸ்ட்டில் கை வச்சு அவனோட ஷர்ட் பட்டன்ஸை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறா. அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டே, எனக்கு தெரியும் தயாங் நீ ரொம்ப நல்ல வேண்டாம், அதனால தான் என் மனசு உன்கிட்ட ஃபால் ஆகிட்டே இருக்குது, எனக்கு தெரியும் நீ எந்த பொண்ணையும் தேடி போக மாட்டேன், அதே மாதிரி தான் நானும் என்னை தேடி உன்னை வரலாம் வைக்க மாட்டேன்டா, நான் ஒன்றும் உன் பொண்டாட்டி மாதிரி உன்னை உதாசீனப்படுத்தி உன்னை கண்டுக்காமல் இருக்கலாம் மாட்டேன், எனக்கு நீ தான் முக்கியம் தயா, நீ எப்படி நினைக்கிறியோ நான் அப்படிலாம் உன் கூட இருப்பேன் தயா, நீ எது நினைக்கிறியோ அதை உன் கண்ணை செய்வேல நான் செய்வேன், உன்னை எதுக்காகவும் ஏங்க விடவே மாட்டேன், உனக்கு எதெல்லாம் தேவையோ அதை பார்த்து நானே பண்ணுவேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தயா, நீ நானும் ஹாப்பியாக இந்த லைஃப்பில் வாழலாம் தயா, யாருமே இல்லாத ஒரு உலகத்தை நம்ம படிக்கலாம், சொர்க்கத்தை மிதக்கலாம் அப்படி இப்படின்னு கதையாக அழுந்துட்டு அப்பாட்டுக்கு அவள் ஷர்ட்டை ஃபுல்லாக கலட்டி விட்டுட்ருக்கா. இப்போது நீங்கள் கரெக்டாக தயங்க பார்க்கறதுக்காக வந்து ஆஃபீஸ் வாசலில் நிற்கிறீங்க, இவ்வளோ தூரம் வரும்போது இல்லாத தடுமாற்றம், இப்போ இல்லை போகலாமா வேணாமா, போனால் என்னத்தை சொல்கிறது, இப்போ எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன்னு அப்படியே ஜந்துவாக மாறி கொட்டுன்னு கொட்டுவான், நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் எதையாச்சும் சொல்லி சமாளிப்போம், வந்துட்டோம் பார்த்துட்டே போயிடலாம், என்ன பெருசாக எதையாவது திட்டுவான் 2 திட்டு தானே வாங்கிக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நீங்கள் எதோ நினச்சிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு இப்போ அவன் கேபின் இருக்கிற பக்கம் போகிறீங்க. அப்படியே அவன் கேபின் வாசல் நின்றுட்டு, ஐயோ இவ்வளோ நேரம் அந்த தைரியம்லாம் இந்த கேபின் கிட்டே வந்தோடனே முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தோம் சுத்தமாக தைரியம் இருக்காது, இதில் எங்கேருந்து பேச, சரி வண்டியே போ உன் தலையெழுத்து அப்படின்னு மனசுல நினச்சிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்கலான்னு வாய் எடுத்துகிட்டு, இல்லை அவர் தான் நம்மளை பர்மிஷன் கேட்காமையே உள்ளே வர சொல்லியிருக்கார்ல, நம்ம ஏன் பர்மிஷன் கேட்குறது உள்ளே போகணும் அப்படின்னு இதெல்லாம் நினச்சவங்க மனசு அன்றைக்கி அவன் உயிரில்லாத ஜடம் அப்படின்னு சொன்ன வார்த்தையை மறந்துடுறீங்க. அப்படியே சிரிச்சிட்டு என்னதான் நமக்கு உரிமை இருக்குப்பா அப்படின்னு ஹாப்பியாக கதவை திறந்த மனசில் அப்படியே நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி அங்கே நடந்த விஷயத்தை பார்த்து அப்படியே கண்ணில் டியர்ஸ் வர, அதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வைக்க முடியாமல் அங்கே நடந்துட்டுருக்கதை பார்த்து அப்படியே அருவருப்பாக முகத்தை சுழிச்சிட்டு, அதுக்கு மேலே ஏன் உள்ளே போகணும், இன்னும் நான் ஏன் உயிரோடு இருக்கேன், செத்துறக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் அப்படியே நீங்கள் தயங்கே பார்க்க தயங்கம் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக என்ன இப்போது அப்படிங்கிற மாதிரி இருக்கான்.
நீ பண்ணுறதுலாம் எனக்கு தப்புனே தெரியாடா, எப்படிடா இப்படி இருக்குங்கிற மாதிரி உங்கள் பார்வையும், நான் அப்படி என்னடி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்வையும். இதற்கிடையில் லூனாவோ அவளுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. உங்களை பார்த்ததும் தயாங் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியோ கோவமோ எதுவுமே இல்லாமல் நிற்க, லூனா அங்கே நிற்க முடியாமல் அப்படியே படப்படுத்து வெளியே ஓடுறா. நீங்கள் அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அவனையே தான் அப்படியே கண்ணிமைக்காமல் பார்த்துட்ருக்கீங்க. ஏதாவது சொல்ல மாட்டானா? எதுவும் நடக்கலடிங்க, நீ பார்த்ததெல்லாம் எதுவும் இல்லடி அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல மாட்டானா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்ருக்க. பட் அவனும் கேஷுவலாக எதுவுமே கண்டுக்காமல் நின்றுட்டுருக்கான். ஷர்ட் இல்லாமல் தலையெல்லாம் கணைஞ்சி அப்படி ஒரு கோலத்தில் நிற்கிறவனை பார்க்கும்போது அதுவும் ஒரு பொண்ணு அரகுற ட்ரெஸ்ஸாக அவன் பக்கத்தில். எந்த பொண்டாட்டியால் தான் இதை தாங்கிக்க முடியும்? அவன் வாயாலேயே அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட மனசு அறி இருக்குமோ என்னமோ அவன் எதுவுமே சொல்லாமல் என் திமிருக்கு தாண்டி இருப்பேன் அப்படின்னு இருக்கும்போது உங்களால் தான் இதை நம்பாமல் இருக்க முடியுமா? யார் வந்து சொன்னாலும் கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணால் கூட இப்போதைக்கு இருக்கிற மனநிலையில் அதை நீங்கள் நம்புவீங்களா? என்னை இப்படி நீ பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லைடா. ஏதேதோ பண்ணினேன், அதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன், அதெல்லாம் கூட தாங்கிக்கிட்டேனால இப்போ இந்த விஷயத்த என்னால் தாங்கிக்கவே முடியல. என் இதயத்தை சுக்கு நூறாக உடைச்சிட்டேன். என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் என்னை தவிர எந்த பொண்ணையும் தேடி போக மாட்டான் என் புருஷன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனே. ஆனால் என்னால் எப்பயும் இதை நம்ப முடியல. தயாங், ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, இது எதுவும் நடக்கலைன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் மனநிலை. உங்களுக்கோ உங்களை நினச்ச வேதனையாக இருக்குது. எந்த உணர்வுமே இல்லாமல் என்னை ஒரு ஜடம் உயிரோற்ற போடணும்னா சொல்லி காயப்படுத்தும் போது கூட அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் எனக்கு அவன் மேலே இருக்க உரிமை, அன்பு, பாசம், காதல்னு கன்றாவி கண்டத்தையும் நினச்சிட்டு 3 நாளாக வீட்டுக்கு வராத புருஷனை பற்றி கவலைப்பட்டுட்டு இவ்வளோ தூரம் இங்கே ஓடி வந்து நிற்கிற எனக்கு மிச்சமாக போனது இந்த கண்ணீர் மட்டும்தான். இப்போ கூட எனக்கு பதில் சொல்லணும்னோ எதுவுமே அவனுக்கு தோணலை. அவன் என்னை மனுஷியாகவே மதிக்கலை. அப்புறம் எங்கே இருந்து அப்படியே உடஞ்சி போயிடுறீங்க. அதுக்கு மேலே எங்கே உள்ளே போகிறது? அப்படியே வந்த வழியாக திரும்பி அப்படியே செத்த போன மாதிரி ஒரு உயிரே இல்லாத மாதிரி நடந்து போகிறீங்க. அப்படி போனதும் அப்படியே சடார்னு வந்து அப்படியே சேரில் உட்கார தயாங்கு தலை அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே தலையை பிடிச்சிட்டு என்ன இவ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, அவளாம் முடிவு பண்ணிவிட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. அப்போ இவ்வளோ தானே இவ ஏன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை? புருஷனோட ஒழுக்கத்து மேலே இவளுக்கு இவ்வளோ நம்பிக்கையா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அவளாக ஒரு முடிவெடுத்து அழுதுட்டு போகிறா. இப்போ நான் ஓடி போய் அவளை வந்து நான் தப்பாக நடந்துக்கலன்னு சொல்லி புரிய வைக்கணுமா அப்படின்ட்டு அவன் மனசோ ஒரு மனசோ தொழிக்க, இன்னொரு மனசோ அவனுக்கோ. ஏன்னா அவனுக்கே இப்போ தான் புரிஞ்சிருக்கோம், லூனா ஃப்ரெண்டுன்னு பேரில் இப்படி உள்ளே விட்டா அவளோ இந்த மாதிரிலாம் பேசி அவன்கிட்ட இப்படி தப்பாக நடந்துக்குவான்னு அவனே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். டக்குன்னு அவன் சுதாரிக்கிறதுக்குள்ளே நடந்த விஷயங்கள் அவன் மூளைக்கு எட்டுறதுக்குள்ளே நடந்தது. ஸோ அவனே அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நின்றுப்பான். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அதை தப்பாக புரிஞ்சுட்டு ஒரு வார்த்தை கூட என்ன நடந்தது ஏதுன்னு அவன்கிட்ட கேட்காம நீங்களாக ஒரு முடிவு பண்ணிட்டு போகிறத நினைக்கும் போது அவ்வளோதானா இவ்வளோதான் நம்ம மேலே வச்சுருந்த நம்பிக்கை அப்படின்னு. ஆக்சுவலி இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும். இப்போ சார் என்னத்தை அப்படி அந்த அவன் கூட வாழ்ந்து கிழிச்சிட்டாருன்னு இப்படி இந்த ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நம்பிக்கை வேணும்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு உறவு பலமாக இருக்கணும். பட் இங்கே தான் ஆரம்பமே அமர்க்கலங்கிற மாதிரி வந்த நாள்லேருந்து உங்களை திட்டியே சாகடிச்சிட்ருக்கான். இதெல்லாம் இந்த சாரை நீங்கள் நம்பணும்னு நினைக்கிறானே, இவனை என்ன பண்ணலாம்? உடனே ஆர்த்தர்னு என்கிட்ட வந்துடாதீங்க, இதுதான் சுச்சுவேஷன், கண்டினியூ பண்ணுங்கள் அப்படியே தயாங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு மனசெல்லாம் செம்ம கஷ்டமாக இருக்குது. இத்தனை நாள் நான் எவ்வளோ கொடுமையான வார்த்தைகளை சொல்லி திட்டியிருக்கேன். பொண்டாட்டியே இல்லை, உரிமை இல்லை, ஜடம், உயிர் இல்லாதவ அப்படிலாம் சொல்லும் போது கூட ஒரு நாளும் அந்த கண்ணில் டியர்ஸ் வந்ததே கிடையாது. அழுது என் முன்னாடி உடஞ்சி அவள் போனதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் இன்னொருத்தோடு இருந்தேன்னு தெரிஞ்சதும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுட்டு போகிறானா. அப்போ இவன் என்ன நினச்சிருக்கா, நான் அவளோட ஏதோ தப்பு பண்ணிட்டு தானே அப்படின்னு கூட இப்போ கூட உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை சார் நினைக்கல, அவனோட ஈகோ தான். அப்போது இவன் இந்த மாதிரி இன்னொருத்தையோட என்னை பார்த்துட்டு அழுதுட்டு ஒன்றா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நான் அவளோட தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு தானே. இப்போ என் ஒழுக்கத்தை இவன் சந்தேகப்படுறாளா? இப்போ இவ்வளோ நேரம் அந்த ஸ்வீட்டி பேசினதெல்லாம் ஒன்றுமே ஆக்குற மாதிரி தானே இவ்வளோ பண்ணி வச்சுருக்கா. அவளுக்கு என் மேலே சந்தேகம் இருந்தால் அதை என்கிட்டயே வந்து நேரடியாக கேட்டிருந்தா கூட நான் பதில் சொல்லியிருப்பேன். யார் சாமி நீ பதில் சொல்லுவேன் ஏன்டா டே? ஆனால் அவளோ என்கிட்ட அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க விரும்பாமல் அவள் பாட்டுக்கு அவள் முடிவு பண்ணிட்டு போனால் இதுக்கு இந்த தயாங் அவள் பின்னாடியே ஓடி போய் அவளை சமாதானப்படுத்துவான்னு நினச்சிக்கிட்டு இருக்காளா? முடியாது. நான் யார்? தயாங்கடி. என்னைக்கும் யார்கிட்டையும் அடி பணிஞ்சு போக மாட்டேன். உனக்கு வேணும்னா நீ தான் என்கிட்ட வந்து காலில் விழுகணும். நானாக விழுகணும்னு நினைக்காத. உன்னெல்லாம்
வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்டி. இப்போ நீ பார்த்துட்டு போனது கூட எனக்கு சந்தோஷம்தான். இதில் கஷ்டப்படுறல அலறல அது போதும் அப்படின்னு என்னதான் வாயில் சவடால் விட்டாலும் அவனுக்கே நீங்கள் அழுதது கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு இப்போ அவன் மனசோ அவள் பின்னாடி ஓடு அவளை சமாதானப்படுத்துன்னு என்ன தான் சொன்னாலும் இன்னொரு மனுஷோ டெவில் மாதிரி பேச அவனால் எதுவும் பண்ண முடியாமல் ஈகோ தான் ஜெயிக்குது. ஸோ அப்படியே ஈகோனால் அங்கேயே உட்காந்துருக்கான். அப்படியே இல்லை போகக்கூடாது அவ்வளோ தானே போனா இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இருக்கான். ஆக்சுவலி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கணும், அதான் ஷர்ட்டெல்லாம் அவள் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டான். அவன் மடியில் வந்து உட்காந்து அவன் கிட்ட அப்படியே நெருங்கும் போது அவனும் சி இவெல்லாம் ஒரு மனுஷியா ஃப்ரெண்டாச்சேன்னு விட்டா இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு ஒரு நிமிஷம் சுதாரிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணுவோம். டக்குன்னு அவன் கடுப்பில் எந்திரிக்கா. அவன் எந்திரிச்ச வேகத்தில் அவள் கீழே விழுந்திருப்பா. அவனும் அப்படியே அவளை முறைச்சி பார்த்துட்டு அவள் தொட்ட இடம்லாம் அவனுக்கு கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி அருகருப்பாக இருக்குது. சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா, அதுவும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இதை எப்படி நடந்துக்க பார்த்தா நினைக்கும் போதே அருகருப்பாக இருக்குது அப்படின்ட்டு கெட்டப் அப்படிங்கிற அவ்வளோ பயந்து எழுந்து நிற்க. அவனும் நீ தொட்ட சட்டையை கூட போட எனக்கு பிடிக்கலடின்னு அவன் ரெண்டு பட்டன் தான் ஓப்பன் பண்ணியிருப்பான். ஃபுல் சட்டையும் அவன் தான் டர்றனி கிழிச்சு கோவத்தில் தூக்கி அடிச்சிருப்பான். அதுலேயே அவள் பயந்து அப்படியே பின்னாடி நடக்க யூ பிளடி இடியட் என்ன காரியம்டி பண்ணி வச்சுருக்க. உன்னை ஃப்ரெண்டுன்னு நம்பி போனால் போகுது வேலை தானேன்னு கொடுத்து உன்னை உள்ளே விட்டா. ஆனால் நீ உன் ஃப்ரெண்டுக்கு இப்படி தான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்துக்குவியாடி. சி இப்படி ஒரு கேவலமான கண்ட்ராஃபியோட புத்தியோட தான் என் பின்னாடி நீ சுற்றிட்டு இருந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க. ஹாய் இல்லை இல்லை தயாங் அப்படிலாம் இல்லை. அது நீ இன்னைக்கு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தியா, அதான் உன்னை ஜஸ்ட் நார்மல் படுத்த மூடு அப்படின்னு அப்படியே கழுத்தை பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்னனாடி நான் டிப்ரெஷனில் இருக்கேன் வந்து என்னை கூல் பண்ணு என்னை நார்மல் பண்ணு நான் சொன்னேன்னா அப்படின்னு அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அப்படியே கீழே விட்டு யூ ராஸ்கல் ஃப்ரெண்டுங்கிற பேரையே கலங்கப்படுத்திட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது எண்ணத்தோட என் கிட்ட வந்த இனி நீ என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது. என் கண்ணில் நீ பட்ட அதான் உனக்கு கடைசி நாளாக இறுதி சடங்கு நடத்திடும் பார்த்துக்கோ. இனிமேல் நீ கிட்டே வரக்கூடாது, என் மூஞ்சிலையும் முழிக்கக்கூடாது. ஓடு, இன்னும் நான் உன்னை பார்க்கவே கூடாது. அப்புறம் உன் உயிர் உனக்கு இல்லை அப்படின்னு அவன் மிரட்டிட்டு அப்படியே கழுத்தை நெரிச்சு டொப்புன்னு கீழே விட்டுருப்பான். அவ்வளோ பயந்து போய் எழுந்து நிற்க. கரெக்டாக அப்போ தான் நீங்கள் கதவை தந்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. அப்போ லூனாவோ மரண பயத்தில் ஐயோ விட்டா போதும் அப்படின்ட்டு நீங்கள் வந்ததே அவள் உயிரை காப்பாற்றுக்கிற மாதிரி அவள் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு அங்கேருந்து ஓடிருப்பா. பட் அதை பார்க்கும்போது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம திரும்பி வந்தது தான் தயாங்க்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ லூனா பண்ணதை விட நீங்கள் பண்ணதான். அப்போது என் மேலே அவளுக்கு நம்பிக்கை இல்லையா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அவ்வளோ தப்பாக முடிவு பண்ணிட்டு போயிட்டான்னு அவனுக்கும் மனசுக்குள்ள பூகம்பம் வெடிக்கிற அளவுக்கு கோவம். இந்த மாதிரி அவள் ஏதாவது பண்ணியிருந்தா நான் அந்த மாதிரி நினச்சிருப்பானா அப்படிங்கிற மாதிரி அவன் கண்டதையும் யோசிச்சுட்ருக்க. இங்கே ரோட்டில் அப்படியே நடந்து வர உங்களுக்கோ மனசெல்லாம் அவ்வளோதானா. நான் ஏன்னா உயிர் இல்லாத ஜடம்னு அன்னைக்கு சொன்னது உண்மையாக்கிட்டான்ல. உண்மையிலேயே அவனுக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உயிரில்லாத பொருள் தானா, அதான் என் முன்னாடி இப்படிலாம் நடந்துக்கிட்டானா. அப்படி எதுவும் இல்லாட்டி ஏன் என்னை வந்து தடுக்கலை, அப்படி எதுவும் நடக்கலைன்னு என்கிட்ட ஏன் சொல்லணும்னு கூட அவனுக்கு தோணலை. அப்படி நடந்துக்கிறவங்கிட்ட என் மனசு எப்படி விழுந்தது. என்னால் அவனை முழுசாக வெறுக்கவும் முடியல, விரும்பவும் முடியல. அவனை என் உயிருக்கும் மேலே நான் நேசிக்கிறேன். அதை என்னால் அவன்கிட்ட சொல்லவும் முடியல. ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் என்னால் என் காதலுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்க. அப்படியே நீங்கள் சிந்தனையில் இருக்கா மேடம் அப்படின்னு இப்போ கூப்பிட்ற சவுண்ட் கேட்டு அப்படின்னு பார்க்குறீங்க. ஆட்டோ டிரைவர் மேடம் ஆட்டோ வேறு என்னன்னு தெரியல ஸ்டார்ட் ஆகலை, டிராஃபிக் ஜாம் வேறு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டீங்கன்னா அங்கே இன்னொரு ஆட்டோ கிடைக்கும், அதை பிடிச்சி போயிடுறீங்களா. சாரி மேம் அப்படின்னு அவர் சங்கட்டமாக சொல்ல இட்ஸ் ஓகே அப்படின்னு வந்தது வரைக்கும் பணத்தை கொடுத்துட்டு அப்படியே இறங்கி நடக்க கரெக்டாக உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கண்ணிலேருந்து வர டிஎஸ் மாதிரி வானத்துலேருந்து மழை அப்படியே கொஞ்ச நேரத்தில் அட்டமலை மாதிரி செம்மையாக ரைனு சோன்னு திடீர்னு பெய்ய ஆரம்பிக்க நீங்கள் அதெல்லாம் உணர்கிற நிலமையிலே இல்லை. நீங்கள் தான் மனசெல்லாம் ரணமாக அப்படியே ஏதோ வந்த வாக்கில் உயிரே இல்லாத மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களை நோக்கி ஒரு காரு ஸ்பீடாக வருது. அப்படியே நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அப்போ அந்த கார் உங்களை அப்படியே கிட்ட இடிக்க வர டக்குன்னு அவங்கள யாரை பிடிச்சி இழுக்க அவங்கள பார்த்து நீங்கள் அப்படியே அப்படின்னு ஹக் பண்ணி அழுகுறீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்டில் யாருன்னு சொல்லிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.